ஹாய், வெல்கம் டு A to Z. இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டில் இருக்கிற சத்துக்களும் அது எதற்கெல்லாம் பயன்படுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட் வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு வெஜிடபிள். முதல்ல ரத்த அழுத்தம். பீட்ரூட்டில் இருக்கிற உட்பொருட்கள் வந்து தமனி சுவர்களை விரிவடை செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இதனால் ரத்த அழுத்தம் வந்து குறையுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கெட்ட கொலஸ்ட்ரால். பீட்ரூட்டில் இருக்கிற கரையக்கூடிய நார் சத்துக்கள் வந்து ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் பீட்டா சைனின் இருக்குது. இந்த பீட்டா சைனின் வந்து பீட்ரூட்டுக்கு நிறத்தை வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் செல்களுக்கு வலுவூட்டவும் செய்யுது. மேலும் பீட்ரூட் வந்து இரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கும் இது மிக சிறந்ததாக இருக்குது. பீட்ரூட்டில் இருக்கிற ஃபோலிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சத்து வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் இன்றியமையாதது. பீட்ரூட்டில் இருக்கிற இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இது வந்து இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது. எலும்பு பிரச்சனைகள் அப்புறம் பற்களுக்கும் இது வலிமையை தருது. பீட்ரூட்டில் இருக்கிற சிலிக்காங்கிறது வந்து எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமையாக வச்சுக்கொள்ள உதவுது. எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பீட்ரூட்டில் மிதமான அளவு கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பீட்ரூட்டை வந்து உணவில் சேர்க்கறதுனால இது மெதுவாக சர்க்கரை வெளியிடும். சோர்வு. ரொம்ப டயர்டாக தினமும் எது செஞ்சாலும் வந்து டயர்டாகிடுது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்க தினமும் கொஞ்சோண்டு பீட்ரூட் நம்ம அன்றாட உணவில் சேர்க்கறதுனால களைப்பு நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி கிட்டும். அடுத்தது பாலியல் ஆரோக்கியம். பீட்ரூட் வந்து ஒரு நேச்சுரல் வயாகரா என்று சொல்லப்படுது. பீட்ரூட்டில் இருக்கிற நைட்ரேட்டுகள் வந்து உடலில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடை வெளியேற்றி நரம்புகளை விரிவடை செய்யுது. இந்த இரத்த ஓட்டத்தை அந்தரங்க உறுப்பில் அதிகரித்து பாலியல் வாழ்க்கைக்கும் சிறப்பாக்குது. அடுத்தது புற்றுநோய். பீட்ரூட்டில் இருக்கிற பீட்டா சைனின் வந்து புற்றுநோயை உண்டாக்கும் கட்டிகளின் வளர்ச்சியை தடுக்குது. உடலில் ஏற்படும் பல வகையான புற்றுநோய்களில் இருந்தும் பாதுகாப்பு தருது. அடுத்தது மலச்சிக்கல். பீட்ரூட்டில் இருக்கிற அதிகப்படியான கரையக்கூடிய நார் சத்துக்கள் வந்து மலமிளக்கி போன்று செயல்பட்டு மலச்சிக்கலில் இருந்தும் நம்மளை விடுவிக்குது. எனவே நம்ம பீட்ரூட்டை நம் உணவில் தினமும் சேர்த்து இந்த பயன்களை நம்ம பெறணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் A to Z.